ராட்சசன், மனிதன், தேவன், இப்படி 3 விஷயம் இருக்கு. மனிதன் கேட்கிறவனுக்கு ஆயுசு கொஞ்சம் இருக்கும், ஆனா ராட்சசனுக்கு ஆயுசு அதிகம். தேவனுக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டான், ஆசை வராது. அடுத்தவன் சொத்து அடுத்தவன் பொருளை அபகரிக்கணும்னு எண்ணம் வராது. இறை அன்பிலேயே வாழ்க்கையை ஓட்டிடணும் அப்படின்னு கேட்கக்கூடிய எண்ணம் இருக்கிறவனுக்கு உடம்பு பலம் குறைஞ்சிருது. அப்ப அந்த உடம்பு பலம் குறைஞ்ச உடனே அவனுடைய ஆத்மா அவனை விட்டு விளங்கிடுது. ஆனா ராட்சசன் கேட்கிறவனுடைய இறப்பு 80 வயசு, 90 வயசு, 100 வயசு வரைக்கும் கூட உயிரோடு இருக்கக்கூடியவன் அந்த ராட்சசன். ஏன்னா அவனுடைய பாம்பை கண்டா படையே நடுங்கும். அந்த பாம்பா நினைச்சு பயமும் பக்தியும் சாமி கிட்ட ஒருமுகமா இருந்தா நீ வாழ்க்கையில பெரிய ஆளா வரலாம், இமாலய சாதனை அடையலாம். ஒரு மாலை ஒன்று போட்டு ஒரு ருத்ராட்சம் வைக்கிற ஒரு கண்டமணி போட்டுட்டாவே கவுச்சி சாப்பிடக்கூடாது, தண்ணி சாப்பிடக்கூடாது, டம்மடி கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. பொதுவா ராட்சசன், மனிதன், தேவன், இப்படி 3 விஷயம் இருக்கு. தேவன் கேட்கிறவன் சீக்கிரம் இறந்துருவான், மனிதன் கேட்கிறவனுக்கு ஆயுசு கொஞ்சம் இருக்கும், ஆனா ராட்சசனுக்கு ஆயுசு அதிகம். ஏன்னா நரை 35, திரை 45, 45 வயசு அதிகபட்சமா இருக்கக்கூடியவன் மனிதன். 55 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவன் தேவனுடைய அமைப்பு. ஆனா அந்த ராட்சசன் பார்த்தீங்கன்னா பல கஷ்டங்களை செய்வான், பல தொந்தரவுகளை செய்வான். ஏன்னா ரத்த சூடு அதிகம் இருக்கும், கோபம் அதிகம் இருக்கும், கண்டதையும் சாப்பிடுவான், கண்டதையும் குடிப்பான், என்ன வேணா பண்ணுவான். அப்போ உடம்பு நரம்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா வலுவாயிரும். ஆனால் தேவனுக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டான், ஆசை வராது. அடுத்தவன் சொத்து அடுத்தவன் பொருளை அபகரிக்கணும்னு எண்ணம் வராது. இறை அன்பிலேயே வாழ்க்கையை ஓட்டிடணும் அப்படின்னு கேட்கக்கூடிய எண்ணம் இருக்கிறவனுக்கு உடம்பு பலம் குறைஞ்சிருது. அப்போ அந்த உடம்பு பலம் குறைஞ்ச உடனே அவனுடைய ஆத்மா அவனை விட்டு விளங்கிடுது. அப்புறம் மனிதன் மனிதனா மதிச்சு அப்புறமா அவன் தெய்வீக குணமா 30 வயசுக்கு மேல தெய்வீக குணம் வந்து ஆன்மீக ஈடுபாட்டில் அளவு கடந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்த உடனே அதுக்கப்புறம் அவனுடைய இறப்பு இப்படி போயிடும். ஆனா ராட்சசன் கேட்கிறவனுடைய இறப்பு 80 வயசு, 90 வயசு, 100 வயசு வரைக்கும் கூட உயிரோடு இருக்கக்கூடியவன் அந்த ராட்சசன். ஏன்னா அவனுடைய ஆக்டிவிட்டிஸ், அவனுடைய அமைப்பு அப்படி இருக்கும். அப்ப பொதுவாகவே மாலை போட்டாதான் அவங்கள தெளிவுபடுத்த முடியுமா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு கேள்வியை கொடுத்துருக்குறீங்க. அதுக்கு நான் சொல்கிறேன், கடவுள் உள்ளே இருக்காரு. அந்த கடவுள் உள்ளே இருக்கிறவங்க அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது, தனக்கு ஒரு மன நிறைவை கொடுக்கணும், தான் குடும்பத்தில் நல்லபடியாக வாழணும், தான் குடும்பத்தில் இருக்க வேண்டிய ஆசைகள் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கணும், தன்னை ஒருமுகப்படுத்துறதா ஒரு மண்டலம் 48 நாள் ஒரு பொழுது இருந்து எம்பெருமான ஐயப்பனை தலைவணங்கி அவருடைய வழிபாட்டுகளை, அவருடைய பொன்மொழிகளை, அவருடைய பாராயணத்தை பண்ண உடம்பு பார்த்தீங்கன்னா உருகும். ஏன்னா இந்த உடம்பு கேட்கறது குளிர்காலத்தில் மார்கழி மாசத்துல தான் இந்த பூஜையே பண்ணுவாங்க. அந்த மார்கழி மாசத்துல தன்னை ஒருமுகப்படுத்தி இருவேளை குளிச்சுக்கிட்டு வந்தா ஆசை, கோபம், காமம் சொல்லக்கூடிய அறவே ஒளிஞ்சு போயிடும். அடுத்து வரக்கூடியது தை மாசத்துல உடம்பு நல்லா ஆக்டிவ் ஆகி தெய்வ பலன் அற்புதமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த அமைப்புல இருக்கு. அப்போ பொதுவாக இந்த ஐயப்ப பக்தர்கள் தப்பு பண்றாங்கன்னு கேட்குறீங்க. தப்பு பண்றது பார்த்தீங்கன்னா 48 நாள் முறையா மண்டலம் இருந்து ஐயனை தேடி போறவங்களுக்கு தான் 100க்கு 100 பலன் கிடைக்கும். 2 நாள் 3 நாள் 1 வாரம் இருந்துட்டு மற்ற நாள் மற்ற காரியத்தை பண்ணிக்கிட்டு போறவங்களுக்கு பலனே கிடைக்காது. தன்னை ஒருமுகப்படுத்தணும்னா ஒரு மண்டலம் வேணும். அது மாலை போடுறதுன்னு கேட்குறது தனக்கு மூக்கணாங்கயிறு போடுற மாதிரி. அந்த மூக்கணாங்கயிறு போட்டானா இறைவனுக்கு தொண்டு செய்யணும், இறைவனை வழிபடணும், அடுத்தவங்களை கண் போல பார்க்கக்கூடிய அமைப்பு. பொதுவாக ஐயப்பசாமி 48 நாள் ஒரு மண்டல பூஜை இருக்கக்கூடியவங்களுடைய கண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு தேஜஸ் இருக்கும், ஒரு ஒளிவட்டம் இருக்கும், ஒரு வைப்ரேஷன் இருக்கும். ஆனால் இந்த 2 நாள் 3 நாள் 1 வாரம் மாலை போட்டு நான் சும்மா போயிட்டு வரேன் கேட்குறவங்களுக்கு பலனே கிடையாது. ஐயப்பனை முறையாக விரதங்களை மேற்கொண்டு மனைவியை பெண்ணை பார்க்காம இருந்து தான் வாழ்க்கையில் செய்யக்கூடிய அமைப்பை மட்டும் பக்குவம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா எம்பெருமான் பரிபூர்ண ஆசீர்வாதம் கொடுப்பார். எல்லாரும் கோயிலுக்கு போகிறது ஆசைகள் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு தான்.
அப்போ அந்த ஆசைகள் தேவைகளை பூர்த்தி பண்ணும் போது குடிக்கிறது, டம் அடிக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது எம்பெருமானுக்கே பிடிக்காது. எதுவும் பேசாமல் மௌன விரதமாக இருந்து தான் செய்கிற தொழிலை மட்டும் போதுமான ஒரு அமைப்பில் இருந்து எம்பெருமானை தரிசிக்கிறவனுக்கு தான் எம்பெருமான் ஆசீர்வாதம் கொடுப்பாரு. அப்படி ஒரு காண கிடைக்காத கலியுக வரதன் எம்பெருமான் ஐயப்பன். தப்பு பண்ணால் தண்டனை உண்டு. மனசாட்சி சொல்லும் நீ தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லி அந்த மனசாட்சிக்காக தான் சாமி கிட்ட நான் மன்னிச்சுக்கோ அப்படின்னு கேட்குற சொல்லக்கூடிய அமைப்பு. ஆனால் தண்டனை உறுதி. தப்பு பண்ணவனுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன தெரியுமா? நோய், வறுமை, கடன், பயம். இங்கே கடன் வாங்கி இங்கே கொடுக்கறது, அங்கே கடன் வாங்கி கொடுத்து மைண்டு டிப்ரெஷனில் இருக்கக்கூடிய அமைப்பில் அப்பத்தான் கடவுளை வேண்டுவான். அந்த தண்டனையை தான் எம்பெருமான் கொடுப்பார். மற்றபடி உடலுக்கோ உயிருக்கோ தண்டனை கொடுக்க மாட்டார். உனக்கு தான் கஷ்டம் கொடுப்பார், உன் பிள்ளைங்களுக்கு கஷ்டம் கொடுப்பார். நீ பண்ணுற தப்பு நம்ம செய்யக்கூடிய தப்பு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சாமியை நினச்சி சாமியை பாம்பா நினைக்கணும். பாம்பை கண்டா படையே நடுங்கும். அந்த பாம்பா நினச்சி பயமும் பக்தியும் சாமி கிட்ட ஒருமுகமாக இருந்தா நீ வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரலாம், இமாலய சாதனை அடையலாம், பெரிய லெவலுக்கு நீ ஸ்பிரிச்சுவலில் பெரிய ஆளாகலாம். உனக்கு தேவையான என்ன தொழில் செய்கிற அந்த தொழிலில் லாபம் அடைஞ்சு ஒரு குறிப்பிட்ட ஸ்டெபிளைஸில் வரக்கூடிய அமைப்பு இறைவன் கொடுப்பார். உதாரணத்துக்கு தலைவர் ரஜினிகாந்த், அவர் படக்கூடாத கஷ்டங்கள் இல்லை, அவப்பேர் இல்லை, அவமானம் இல்லை, பல இன்னலை சந்தித்தவர் தான். உழைச்சி கஷ்டப்பட்டு நடித்து அந்த நடிப்பில் பல யோகங்கள் கொடுத்து இன்றைக்கி சொத்து சுகம் இருந்தாலும் சொத்து மேலே ஆசை வராது. ஞானமும் தானமும் தவமும் மேலே தான் ஆசை வரும். அது ஒரு கட்ட காலம் அவரை பொறுத்த வரைக்கும். அப்போ சின்ன வயசுலேயே ஆன்மீகத்தில் ஈடுபடுறவங்களுக்கு மட்டும்தான் இறைவன் ஞானத்தை கொடுப்பார். 50-55 வயசுக்கு மேலே ஆன்மீகத்தில் ஞானம் வந்துருச்சு, நான் இப்படி ஆகிட்டேன், தவம் செய்கிறவங்க எல்லாருக்குமே தனக்கு மேலே இருக்க வேண்டிய மரணத்துக்கு பயந்து தான் ஆன்மீகத்துக்கு வருவாங்க. அவன்தான் ராட்சசன். அஞ்சில் பண்டாரமானது முருகக்கடவுள். அப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் 30 வயசுக்குள்ளே ஆன்மீகத்தில் முழுமையாக வரவனுக்கு ஈஸியாக வெளிக்கிடச்சிரும். 55 வயசு 60 வயசுக்கு மேலே ஆன்மீகத்தில் வரவனுக்கு அவன் உயிர் பயம், அவனுடைய பொருளாதாரத்துக்கு பயம் வந்து தான் ஆன்மீகத்தில் வரக்கூடிய நேரம் உண்டு. ஒரு மாலை ஒன்று போட்டு ஒரு ருத்ராட்சம் கேட்குற ஒரு கண்டமணி போட்டுட்டாவே கவுச்சி சாப்பிடக்கூடாது, தண்ணி சாப்பிடக்கூடாது, டம் அடிக்கக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. இறை அன்பு, இறை தொண்டுன்னு இறைவனுக்கு தொண்டு செய்கிறவன் சொல்லக்கூடியதுக்கு தான் இந்த சாதாரண ருத்ராட்சம். அப்போ நீங்கள் துளசி மணி மாலையை போட்டுண்டு எம்பெருமானுக்கு துரோகம் பண்ணக்கூடிய அமைப்பு அது சாமி ஏற்றுக்காது. நீங்கள் செய்கிற பூஜைகளும் நீங்கள் போயிட்டு வர வீணான விரயம்தான். முழுமையாக எம்பெருமான் ஏற்றுக்க மாட்டார் அவங்கள. அப்படி தான் கணக்கு வரும். முழுமையாக 3 விஷயந்தான் சாமிங்களுக்கு எல்லா சாமியும் சொல்கிறது. ஆசை, கோபம், காமம் 3த்தையும் கட்டுப்படுத்திட்டேன்னா ஆன்மீகம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒத்த ருத்ராட்சம் போட்டாலும் வரும், ருத்ராட்சம் போடாமல் இருந்தால் கூட ஆன்மீகம் வரக்கூடிய இந்த 3 விஷயந்தான். மண்ணு பெண்ணு ஆசை வரக்கூடாது. இது வராமல் எம்பெருமானம் தரிசித்தா எல்லா தெய்வமும், ஐயப்பசாமி இருக்காங்க, முருகர் இருக்காங்க, விநாயகர் இருக்காங்க, ஆஞ்சநேயர் இருக்காங்க, கால பைரவர் இருக்காங்க, இன்னும் எவ்வளோ சாமிகள் நம்ம இந்து சாமியில் இருக்குது. ஏதாவது ஒரு சாமி பிடிச்சி ஆன்மீக தோரணையாக கொண்டு போயிட்டு வந்தோன்னா குறையே வராது. ஆன்மீகத்தில் இருக்குன்னு இல்லதோட கிரகத்தோடைய சாதக பாதகம்தான் ஒரு மனிதனை வந்து தப்பான வழிக்கு போகக்கூடிய அமைப்பை கொண்டு வைக்கக்கூடியது. சொல்லப்போனால் இப்போ நடந்திருக்கு பாருங்கள் சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சி புருஷனுக்கு பொண்டாட்டி துரோகம் பண்ணுவான், பொண்டாட்டி புருஷனுக்கு துரோகம் பண்ணுவான். ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய போர்வையில் இருக்கிறவங்களோ அரசியல் போர்வையில் இருக்கிறவங்களோ தப்பான அபிப்பிராயத்தை தான் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடிய நேரம்தான் இது. அப்பா தான் மனைவியை மட்டும் நேசிக்கிட்டு தான் மனைவிக்கு செய்யக்கூடிய அன்பு பண்போடு இருந்தாங்கன்னா நோய் இல்லாமல் நொம்பலம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் வாழுவாங்க. இல்லைன்னா சாமி தண்டிக்கத்தான் செய்யும். அங்கே வீகிரணமாகும் உடம்பு, உடல் உள் பயம் ஏற்படும். ஹார்ட் அட்டாக் வந்துருமோன்னு பயம் ஏற்படும், கை காலெல்லாம் பெயின் ஏற்படும். இதை தான் கொடுப்பாரு கடவுள், உயிரெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார். ஒரு உதாரணத்துக்கு மட்டும் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. சுக்கிரன் ஜாதகத்தில் நல்லா வலிமையாக இருந்தான்னா சினிமாக்காரன், அப்படி ஒரு அமைப்பு இருக்கக்கூடியவன் அடுத்த பெண்களை தப்பாக நினச்சி இருந்தான்னா ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். அப்போ அவனுடைய அழகு குறைஞ்சிரும்.
ராகு பகவான் திசை நடக்கிறவன் வந்து தப்பான எண்ணத்தில் யார் மேலே இருந்தான்னா தலைமுடி கொட்டிடும். சனி பரமாத்மா திசை நடக்கும்போது அவன் யாராவது பெண்களை தப்பாக, அதாவது கல்யாணம் ஆன டைவர்ஸ் ஆன பொண்ணை தப்பாக நினச்சாலோ ஜாயின்ட் பெயின் வந்துடும். சந்திர தசை நடக்கும்போது பெண்களுக்கு தப்பாக பழகினா மூளை பாதித்து மைண்ட் டிப்ரெஷன் ஆகிடும். இப்படி செவ்வாய் தசை நடக்கும்போது ஒரு பெண்களுக்கு தப்பாக நினச்சாங்கன்னா ரத்த சோகையாகி உடம்புல ரத்தம் இருக்காது. இப்படி ஒரு கிரகமும் ஒரு மனுஷனுக்கும் 120 வயசாக நிர்ணயம் பண்ணியிருக்கு. இந்த பருவத்தில் நீ இப்படி தான் பண்ணணும், இதைத்தான் செய்யணுங்கிறது கடவுள் நிர்ணயம் பண்ணிட்டாரு கிரகம். அந்த கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி தலை வணங்கி போய்கிட்டு இருந்தா அடுத்த நாள் யோகம்தான், அடுத்த வருஷம் யோகம்தான். ஆனால் காக்கணும். உடனே கவர்மெண்ட் வேலை கிடச்சிடாது. படிக்கணும், படித்து அப்ளை பண்ணணும், அப்புறம் வேலை கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போகணுன்னா முதல்ல பாஸ்போர்ட் எடுக்கணும். வெளிநாட்டுக்கு யோசனை இருக்கணும், அப்போ தான் நீ வெளிநாடு போக முடியும். எந்த நாடு போகணுன்னு ஆசைப்படணும், அப்போ தான் போக முடியும். அந்த மாதிரி தான் ஆன்மீகம். பிடிக்கிறது ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்கணும். நீ தான் எனக்கு எல்லாம் கெட்டு போகணும். அப்போ குலதெய்வத்தை யாரும் விட்டுறக்கூடாது. என்ன தான் எத்தனை தெய்வம் இருந்தாலும் குலதெய்வத்தை வழிபட்டு தான் நீ அடுத்த தெய்வத்தையே வழிபடணும். அப்படி ஒரு அமைப்பு குலதெய்வத்துக்கு உண்டு. குலதெய்வத்தை வழிபட வாழ்க்கை செழிப்பாக வருவீங்கய்யா. சிவாய் நம. நான் சென்னை மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயில் வாசலில் இருக்க வேண்டிய சாதாரண ஒரு ஜோதிடர். தலைமுறையாக ஜோசின்னு சொல்கிறோம். ஜோதிடத்தை அடிப்படை உயர்நிலை மேல்நிலை படித்து பட்டமும் வாங்கியிருக்கிறேன். நாமக்கல்ல போய் படித்து வாங்கியிருக்கிறேன். அதனால் ஜோதிடத்தை திடமாக சொல்லுவேன். நடந்தது, நடந்துக்கிட்டு இருக்கிறது, நடக்க போகிறத கூட எம்பெருமான் அருளில் சொல்லுவேன். சிவாய நம. எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் எல்லாருக்கும் கிடைக்கணும். இந்த 2024 மேலும் மேலும் எல்லாரும் சிறப்படையணும். நோய் நொம்பலம் இல்லாமல் வாழ்க்கையை நல்லா வாழணும். சிவாய நம.